Hi friends, welcome to 1C recipes and vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான மில்லட் வச்சு நல்ல சாஃப்டான இட்லியும் சாஃப்டான கிறிஸ்பியான தோசையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன மில்லட் எடுத்துருக்கோம் அப்படின்னா ராகி. இதை தமிழில் கேழ்வரகு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மில்லட், இது சிறுதானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் சிறுதானியங்கள் யூஸ் பண்ணி தான் நிறைய ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ரைஸும் கோதுமையும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மில்லட்ஸும் அப்பப்போ உங்களோட ஃபுட் சாட்டில் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஹெல்த்தி. இப்போ இந்த கேழ்வரகு இட்லி தோசை அதுக்கான மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா 2 கப் அளவு ராகி எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கடுகு மாதிரி ஒரு ரெட் கலரில் இருக்கும். அது 2 கப்பு. அடுத்து 1 கப் அளவு இட்லி அரிசி. அடுத்து 1/2 கப் அளவு முழு உளுந்து, தோல் இல்லாத முழு உளுந்து. இது எல்லாத்தையும் ஒரு கப்பில் சேர்த்துட்டு 2 தடவை நல்லா கழுவிக்கோங்க. நிறைய தூசி இருக்கும், அதனால் நல்லா கழுவிட்டு அது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போது ஒரு 10 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். 10 மணி நேரம் கழித்து பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போது இதை கிரைண்டரில் சேர்த்து அரைக்கலாம். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணுங்கள். தண்ணி தேவைப்படும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊற வச்ச தண்ணியவே லைட்டாக ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. லைட்டாக தான் குருணையாக இருக்கணும், ரொம்ப குருணையாக இருக்கக்கூடாது. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவு ஃபைனாக அந்த துகள்கள் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம இப்போவும் இட்லி தோசை மாவு அரைச்சோம்னா என்ன டப்பாவில் எடுத்து வைப்போமோ அந்த டப்பாவில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட மாவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதில் அந்த கிரைண்டர் எஞ்சி இருக்கிற மாவெல்லாம் கழுவி அந்த தண்ணியும் ஆட் பண்ணி இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ மாவு பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா புளிச்ச பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும். இப்போது ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 8 மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு நல்லா புளிச்சிருக்கும். பாருங்கள், பார்த்தாலே அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாவு நல்லா திக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம திக்கான மாவு வச்சு இட்லி செஞ்சிடலாம். தோசைக்கு கொஞ்சம் மாவு தண்ணியாக இருக்கணும், அதனால் தண்ணி ஆட் பண்ணிடுவோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இட்லி செய்யலாம். இட்லி எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள். இந்த ராகியில் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறனால நம்ம உடம்புக்கு நல்ல சுறுசுறுப்பை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக இந்த ராகி வச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்பவே உற்சாகமாக போகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இருக்கேன். இது நான்ஸ்டிக் இட்லி தட்டு. இப்போ இதில் ஒவ்வொரு கரண்டி மாவாக எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துடலாம். அடுத்து இந்த ராகியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு சில உணவுப் பொருள் சாப்பிட்டோம் அப்படின்னா வேகமாக செரிமானம் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி மில்லட் ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால வேகமாக டைஜஸ்ட் ஆயிரும். இப்போது அந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். வெந்த பின்னாடி அந்த தட்டை வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு வெளியே எடுக்கணும். இட்லி தட்டில் நிறைய விதம் இருக்குது. இது நம்ம டைரெக்டாக மாவு ஊற்றி வேக வைக்கிறது. இன்னொன்று காட்டன் கிளாத் விரித்து அதுக்கடுத்து அதில் மாவு ஊற்றி வேக வைப்பாங்க. அது ஒரு டைப் இட்லி தட்டு இருக்கும். இப்போது வெந்த இட்லியை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்ருக்கோம். அடுத்து நம்ம தோசை ரெடி பண்ணுறது பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருந்தது இட்லி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அதே மாவு தான், அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ராகியில் செஞ்ச உணவுப் பொருட்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கினீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவாங்க. இந்த ராகியில் செஞ்ச கூழ் அல்லது தோசை அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்றனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ப்ளஸ் அந்த இந்த உடம்புல இருக்கிற எலும்பு இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் இந்த ராகி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இந்த ராகியில் கால்சியம் அதிகமாக இருக்கிறனால. இப்போ நம்ம தோசை ஊற்றுறோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களோட கேஸ் அன்றைக்கி தீர்ந்துருச்சு. இட்லி கரெக்டாக வெந்து முடிக்க கேஸ் தீர்ந்துருச்சு. அதனால் நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் அந்த நான்ஸ்டிக் தோசை தவா வச்சு தோசை ஊற்றிட்டுருக்கேன்.
அது எதிர்பார்த்த அளவு ஃபுல்லாக அந்த ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகலை. ஏன்னா அந்த தோசை பேன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால ஒரு இடத்துல நல்லா ஹீட்டாகவும் ஒரு இடத்துல ஹீட் ஆகாமலும் இருந்தது. அதனால் ரொம்ப கிறிஸ்பியாக அந்த தோசை எடுக்க முடியல. இதே நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு போட்டிங்க அப்படின்னா பயங்கர கிறிஸ்பியாக வந்தது. இந்த ராகி தோசை வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ கொஞ்ச நாளாக. அதனால் கண்டிப்பாக இதே ப்ரிப்பரேஷன் மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% பர்ஃபெக்டாக சாஃப்டான இட்லியும் கிறிஸ்பியான தோசையும் கிடைக்கும். இப்போ இன்னொரு தோசை உங்களுக்காக நான் ஊற்றி காட்டுறேன். இந்த ராகி வந்து புதுசாக குழந்த பிறந்து தாய்மார்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. பால் நல்லா ஊறும், ப்ளஸ் அந்த தாய்மார்களும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் ராகியில் இருக்குது. கண்டிப்பாக ராகி உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.